பணத்தாசை பிடிச்ச பாக்கியத்தோட பேச்சை கேட்டு சுடரும் தான் தலையில தானே மண்ணள்ளி போட்டுட்டாங்க அப்படின்னு உங்களுக்கும் தோணுனா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமாக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். குமரவேல் அங்கே பெட்ரூமில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க கையில் பால் சொம்போட உள்ளே போகிறாங்க சுடர். அதே சமயம் அங்கே சிரிச்சுக்கிட்டே வலிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கிற குமரவேல் சுடர் வா வா அப்படின்னு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. அதே சமயம் சுடர் சொல்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு வேண்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே குமரவேல் ஏன் என்ன காரணம் அப்படின்னு முரட்டுத்தனமாக கேட்குறாரு. உடனே சுடர் சொல்கிறாங்க, இல்லை என் அக்கா பாவம் இன்னும் எங்கள் மாமா கூட சேரலை, வயிற்றுல குட்டி பாப்பா வேற இருக்குது, அவள் மனசு ரொம்ப வருத்தத்தில் இருக்குது, அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சுடர் சொல்ல உடனே ஏ என்ன லூசு மாதிரி பேசுகிற, உன் அக்காவுக்கும் உன் மாமாவுக்கும் நம்ம வாழ்க்கையை தொடங்குறதுல என்ன சம்மந்தம், அந்த லூசு பைய சரவணை திரும்பவும் உங்கள் அக்காவை கூட்டிகிட்டு போய் வாழவே மாட்டான்னு வைக்கி, அது வரைக்கும் நீயும் நானும் இப்படியே பார்த்துக்கிட்டே பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு மிருகம் மாதிரி அநாகரிகமாக பேசுகிறாரு குமரவேல். அவன் கத்துல பயந்து சுடர் அப்படியே 2 எட்டு பின்னாடி போயிடுறாங்க. அதே சமயம் மனசுக்குள்ள ஐயையோ நம்ம இந்த காரணம் இல்லை வேற காரணத்துக்காகங்கிறத இவர்கிட்ட சொல்லவே முடியாதே, என்ன பண்ணுறது, எப்படியாவது நம்ம தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுடர் சரி இவன்கிட்ட நம்ம மெதுவாக பேசினா நிச்சயமாக நம்மளை மிரட்டி இவன் நினைக்கிற காரியத்தை நடத்திடுவான், அதனால் நம்ம எதிர்த்து பேச வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க என்ன ஓவராக கத்துறீங்க, உங்களுக்கு ஐயோ பாவான்னு சொல்லி எங்கள் அம்மா எங்கள் வீட்டு ஆளுங்க எல்லாரும் சேர்ந்து என்னை கட்டி வச்சதே பெரிய புண்ணியம், இதில் நீங்கள் நினச்சபடியே நினச்ச மாத்திரம் எல்லாமே நடக்கணும்னா கொஞ்சம் பொறுமையும் அவசியம் அப்படின்னு சுடர் எதிர்த்து பேசுகிறாங்க. என்னடி என்ன உனக்கு கூட வாய் இவ்வளவு சத்தமாக எதிர்த்து பேசுகிற அளவுக்கு தெரியுமா, இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற அளவுக்கு அப்படியே அமைதியாக இருக்கிறவளா இருந்த, இப்போ என்ன ரூம்குள்ளே யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பளை என்னையவே எதிர்த்து பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாரு குமரவேல். ஆமாண்டா ஆமாம் எதிர்த்து தான் பேசுகிறேன், பின்ன இப்படி ஒரு பொண்ணை வலுக்கட்டாயமாக ஃபஸ்ட் நைட்டுக்கு நீங்கள் இப்படியெல்லாம் கம்பல் பண்ணீங்கன்னா எதிர்த்து பேசாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுடரும் எதிர்த்து பேச எனக்கு என்னமோ இது சரியா படலை, உண்மையிலேயே அதுதான் காரணமா இல்லை வேற ஏதாவது காரணம் இருக்கான்னு தெரியலை, இல்லை இந்த விஷயத்த நான் இப்போவே வெளியில் போய் அப்பா பெரியப்பா பாட்டின்னு எல்லார்கிட்டையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல உடனே சுடர் கூலாக மெத்தையில் உட்காந்துட்டு வில்லி மாதிரி சத்தமாக சிரிக்கிறாங்க. போ மகனே போ, எனக்கு இதனால் எந்த நஷ்டமும் கிடையாது, ஏன்னா ஊருக்குள்ளே என்னை பற்றி யாரும் தப்பாக சொல்ல மாட்டாங்க, நான் நல்ல பிள்ளைங்கிறது எல்லாரும் மனசில் நினப்பு, ஆனால் இதில் இந்த கல்யாணத்தில் நீயும் மறுபடியும் அவசரப்பட்டு என்ன பிரியிற நிலைமை வந்தால் உனக்கு இன்னொரு கல்யாணம் நடக்குமா, ஏற்கனவே அரசி கூட நடந்த கல்யாணமும் அரசி இந்த வீட்டில் 2-3 மாதம் வாழ்ந்துட்டு போன வாழ்க்கையும் ஊர் முழுக்க இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, அதை எல்லாத்தையும் மறந்து புதுசாக ஏற்கனவே கல்யாணம் ஆகாத ஒருத்தி நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னா எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, அப்போ இப்போ நானும் போயிட்டேன்னா காலத்துக்கும் நீ இப்படியே தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க பலமா. உடனே அங்கே செவுத்தில் போய் கையை குத்துறாரு குமரவேல். ஐயோ என்னடி நீ என்னமோ என் கூட வாழ வந்தவளை மாதிரி தெரியல, என்னை சாகடிச்சு பழி வாங்க வந்தவளை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அங்கே இருக்கிற பூ அதுக்கப்புறம் அங்கே தொங்க விடப்பட்டிருக்கிற தோரணம் எல்லாத்தையுமே பிச்சு உதறி ஒரு பைத்தியக்காரன மாதிரி தலையணையை தூக்கி கீழே போட்டு கதவை அப்படியே ஒரு தட்டி உதைக்கிறாரு அப்படியே குமரவேல். உடனே ஐயையோ இவன் என்னதான் மிரட்டினாலும் அடங்க மாட்டான் போல, இவன் போடுற சத்தத்தில் இவங்க அப்பன் பெரியப்பன்னு எல்லாருமே வீட்டுக்குள்ளே வந்து கதவை தட்டுனா என்னடி சுடரு பண்ணுறது அப்படின்னு சுடரு சுதாரிச்சுக்கிட்டு எழுந்திருக்க கரெக்டாக அங்கே ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க முத்துவேல் சக்திவேல் அப்பத்தா 3 பேருமே. டேய் சக்தி என்னடா குமரவேல் ரூமில் பெரிய கலவரமே நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குது, இந்த பையன் முரட்டுத்தனமாக பாவம் அந்த புள்ள அமைதியாக இருக்கிற புள்ளக்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டானோ அப்படின்னு சொல்ல உடனே மேசையை முறுக்கிக்கிட்டு சக்தி வேலும் ஏன் பையனாச்சே அவன் கொஞ்சம் முரட்டுத்தனமாக தான் நடந்துக்குவான் அப்படின்னு சொல்ல உடனே முத்துவேல் சொல்கிறாரு, டேய் சக்தி இல்லைடா என்னமோ சத்தம் வேறு மாதிரி கேட்குதுடா, கத்திக்கிட்டு இருக்கான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்டா அப்படின்னு சொல்லி அங்கே முத்துவேலு சொல்கிறாரு. அண்ணா என்ன நான் சொல்கிறேன், சரி வா போய் பார்ப்போம் அப்படின்னு முத்துவேலும் அங்கே
பார்க்க அங்கே உள்ளே போகிறாரு சக்திவேல். டேய் கதவை திறடா, டேய் குமார் கதவை திறடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சக்திவேலும் கதவை தட்ட, உடனே திறக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாரு குமரவேல். அதே சமயம் என்னடா இப்படி தலையணையில் இருக்கிற பஞ்செல்லாம் கீழே பறந்து கிடக்கு, என்னம்மா நடக்குதுங்க அப்படின்னு அப்பத்தாவும் சுடர்கிட்ட கேட்க, மாறி வடிவுன்னு எல்லாருமே வந்து என்ன உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு வடிவு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லை அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு திருட்டுத்தனமாக பாக்கியத்தோட பொண்ணு முழிக்கிறாங்க. உடனே குமரவேல் சொல்கிறாங்க, அப்பா இன்னைக்கு என்ன நாள்ப்பா அப்படின்னு கேட்க, என்ன நாள்டா, இன்னைக்கு உன்னோட கல்யாணம் நடந்து முடிஞ்ச நாள், இன்னைக்கு இப்போ உன்னோட முதல் இரவுக்கான நாள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சக்திவேல். ஆனால் என்னோட சுண்டு விரல் கூட அவன் மேலே படக்கூடாதுன்னு சொல்லி என்ன உறுதியாக சொல்கிறாப்பா அப்படின்னு அங்கே சொல்கிறாரு குமரவேல். உடனே ஆத்தா அந்த பொண்ணை கொஞ்சம் அமைதியாக நீ பாருத்தா, மாறி பால் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கொடு, அந்த பொண்ணும் ஏதோ பயந்த மாதிரி தான் நிற்கிது அப்படின்னு முத்துவேல் சொல்லிக்கிட்டே, குமார் ஒரு நிமிஷம் வெளியில் வாடா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. கூடவே சக்திவேலு, அண்ணே என்னண்ணே அந்த கழுதையை 2 தட்டு தட்டி மிரட்டி இவன் கூட ஒன்றா சேர்ந்து வாழ சொல்லுவீங்கன்னு பார்த்தா என்ன இவனை தனியாக கூட்டிகிட்டு வந்து இவனுக்கு என்னென்ன அறிவுரை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அங்கே சக்திவேலு. உடனே முத்துவேல் சொல்கிறாரு, டேய் சக்தி, எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல, அதுவும் இந்த காலத்து பொண்ணுங்க கொஞ்ச நாள் ஆகணும், பழக்கப்பட்டு எல்லாமே நமக்கு ஒத்து வந்த மாதிரி இருந்தால் தான் இதெல்லாம் அனுமதிக்கிறாங்கடா. அப்படி இருக்கும்போது முரட்டுத்தனமாக போய் சரி அந்த பொண்ணுக்கு கொஞ்ச நாள் விருப்பம் இல்லைன்னா அதோட போக்கிலேயே விட்டு அவளுக்கு என்னைக்கு குமாரை பிடிச்சிருக்கோ அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவள் மாறினதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுல எனக்கு எந்த தப்பும் இருக்கிறதா தெரியலடா சக்தி அப்படின்னு சொல்கிறாரு முத்துவேல். உடனே ஆமாண்ணே ஆமாம், உங்களை ஒரு நல்ல தீர்ப்பாக வழங்குங்கன்னு சொன்னால் நல்ல தீர்ப்பாக வழங்குறீங்க, ஒன்றா சேர்கிற புருஷன் பொண்டாட்டியையும் நீங்கள் விட்டால் பிரித்து வச்சிருவீங்க போல், எனக்கு ஒன்றும் இந்த கருத்தில் உடன்பாடு இல்லைண்ணே என்னென்ன அப்படின்னு சக்திவேல் சொல்ல, உடனே குமரவேலும் ஆமாம் பெரியப்பா, ஏற்கனவே அரசி என்னை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு போயிட்டா, இவளும் என் பக்கத்துலேயே நெருங்கக்கூடாதுன்னு சொன்னால் எனக்கான விருப்பு வெறுப்பெல்லாம் அப்புறம் எப்படி பெரியப்பா நான் என்னோடய வாழ்க்கையில் அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்ல, அப்படி இருக்கிறவன் ஆரம்பத்திலேருந்து ஒழுக்கமாக இருந்திருக்கணும், அந்த பொண்ணுக்கு நம்பிக்கைக்குரியவனாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே சமயம் அங்கே ரூம்குள்ளே எப்படியோ நம்ம எப்படிப்பட்ட பொண்ணு, நமக்கு உடம்புல இருக்கிற குறைய எப்படியோ நம்ம அக்கா மயிலு பேரை சொல்லிட்டு எப்படியோ நம்ம நிப்பாட்டிட்டோம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு அக்காவுக்கும் மாமாவுக்கும் குழந்தை பிறந்து ஒன்றா சேர்ற வரைக்குங்கிற காரணத்தை, ஆனால் எப்போவுமே வாழ்க்கை முழுக்க நமக்கு இருக்கிற குறைய இவங்கக்கிட்ட எப்படி மறைச்சு வாழ்கிறது அப்படின்னு அங்கே நினச்சிக்கிட்டு இருக்காங்க சுடர். அதே சமயம் மாறிய வடிவும், சரிம்மா உங்கள் பெரிய மாமா குமாருக்கு அறிவுரை சொல்லி தான் அனுப்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன், அதனால் நீ படுத்து தூங்கு அப்படின்னு வெளியில் போனதுக்கப்புறமா பாகியம் ஃபோன் பண்ணுறாங்க. என்னம்மா என்ன அப்படின்னு, அடியே சுடரு உன்னை பற்றின உண்மை மாப்பிள்ளைக்கும் அவங்க வீட்டு ஆளுங்களுக்கும் தெரியலல்ல அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா இல்லை, இப்போ வரைக்கும் நான் சமாளிச்சுட்டு தான் வர்றேன், இருந்தாலும் என் மனசுக்குள்ளே குற்ற உணர்ச்சி இருக்குமா, என்னதான் இவன் ஒரு தருதலை பையனாக இருந்தாலும் என்னை கல்யாணம் பண்ணாட்டி வேறு ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா அவனுக்கும் ஒரு குழந்தை கிடைச்சிருக்கும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சுடரும் சொல்ல, உடனே பாக்கியம் சொல்கிறாங்க, வாயை மூடிட்டு சொகுசா பணக்காரியா வாழ்கிறத விட்டுட்டு இதெல்லாம் ஒரு குறைன்னு சொல்லிட்டு பேசாமல் ஒழுக்க மரியாதையாக வாழு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயம் மறுநாள் காலையில் எழுந்திருச்சு, சுடர் காஃபி எடுத்துகிட்டு வாமா, நேற்று கல்யாணத்துக்கு வராத ஒரு டாக்டர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு சக்திவேல். எனது டாக்டரா அப்படின்னு வெளியில் வர்றாங்க. வந்த சுடருக்கு அதிர்ச்சி ஆகிடுது. ஐயோ இவங்க நம்மளை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்ச டாக்டர் ஆச்சே அப்படின்னு முழிக்க, இந்த பொண்ணையா கல்யாணம் பண்ணீங்க, இவளுக்கு கல்யாணமே பண்ணக்கூடாதுங்கிற அளவுக்கு நான் அவங்க அம்மா கிட்டேயோ இவகிட்டையோ அட்வைஸ் பண்ணியிருந்தேனே, ஏன்னா இவளுடைய கர்ப்பப்பையில் வளர்ச்சி கம்மியாக இருக்குது, குழந்தைய தாங்கக்கூடிய சக்தி இல்லைன்னு சொல்லிட்டு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் சொல்லிட்டு தான் வந்தேன், இவள் குடும்ப வாழ்க்கைக்கே கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்தால் தான் இவளுடைய உடல்நிலை சீராக இருக்கும்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேனே, அதெல்லாம் சொல்லித்தான் நீங்கள் கல்யாணம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறாரு சக்திவேல் கிட்ட டாக்டர். உடனே சக்திவேல், என்ன டாக்டர்மா சொல்கிறீங்க, எனக்கு சத்தியமாக இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்ல, உடனே குமரவேலு, அப்போ அடி பாவி, இதனால தான் நேற்று ஃபர்ஸ்ட் நைட்டில் என்னை பக்கத்துலேயே நெருங்க விடாமல் பண்ணியா அப்படின்னு சொல்ல, உடனே சக்திவேல், இப்போவே அந்த பாகியத்துக்கு ஃபோன் பண்ணி பாரு உண்டு இல்லைன்னு பண்ணுறேன்னு சொல்லி
பாகியம் இங்கே வாடி முதல்ல வீட்டுக்கு உன் பிள்ளைய வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சத்தம் போடுறாரு சக்திவேல். என்னையா என்ன என் பிள்ளைய நீ என்னையா சொல்கிறது கூட்டிகிட்டு போக சொல்லி? ஒழுங்கு மரியாதையா உன் சொத்தில் பாதிய ஜீவனாம்சமாக கூடு, இல்லைன்னா என் புள்ள சுடரை இங்கேயே வாழ விடு அப்படின்னு சொல்ல அதிர்ச்சியில் ஹார்ட் அட்டாக் வந்துடுது சக்திவேலுக்கு. அட பாவி, நானே ஓரம் முழுங்குறவன், நீ என்னையே முழுங்குறவளா இருக்கிறியே அப்படின்னு அங்கே அப்படியே திருன்னு முழிச்சுட்டே படுத்திருக்காரு நெஞ்சு வலியில் சக்திவேல். உடனே சுடரே, நீ பயந்துக்காத கண்ணு, அம்மா இருக்கிற வரைக்கும் நீ இந்த வீட்டில் தான் வாழுவ பணக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதே சமயம் குமரவேலும், அடைச்சி என்ன எப்படி ஒரு கேடுகட்ட பொய் சொல்லி என்னை இப்படி கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டியே அப்படின்னு சொல்ல உடனே சுடர் சொல்கிறாங்க, நீ மட்டும் எல்லாத்தையும் ஏமாத்தலாமா? இதுக்கு முன்னாடி எத்தனை பொண்ணுங்களை காதலிச்சு ஏமாத்தி இருக்க, எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்கிறாங்க. உடனே எதிர்த்த வீட்டில் இருக்கிற சரவணன் பார்த்துட்டு சொல்கிறாரு, ஆஹா, அங்கேயும் என்னை விட பெரிய பித்தலாட்டத்தையே ஒரு நாடகத்தை அரங்கேற்றி அந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் சேர்ந்து அந்த குடும்பத்தையும் நல்லா தலையில் மிளகா அரைச்சிருக்காங்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு அங்கே சரவணன்.